சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் உங்களை ஒருத்தரை கலாச்சி இந்த ஸ்பாட்ல ஏதாவது பண்ண முடியுமா? நமக்கு எனக்கு காணா பாரு போட்டி தூக்கி சொருவனாக்கா கொட்டிக்கண்டா போட்டி. சிம்ரன் இல்லை, ஒரு பொண்ணு ரெண்டு இப்போ கண்ணால் கண்ணை விட்டு அப்படி பாட்டு வந்துச்சு. அந்த டியூனை வச்சு ஒரு பாட்டு ஒரு பொண்ணு ரெண்டு பேர் லவ் பண்றது மாதிரி. என்னடா இது புது லாஜிக்கா இருக்குடா. இவங்க சின்ன பசங்க கூட இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பாடுங்க அந்த பாட்டை. சீனை போட்டு சுத்தாதேடி சிம்ரானி இடுப்பழகி மாட்டுனா தெரிஞ்சிடுவேன் பேச்ச போட்டேனா சில வழி சில்மிசத்தை என்னன்றதான் காட்டாதேடி எவ்வளோ பேரு கருப்பு குல்லா போட்டேன்டி. ஜெம் டிவி இந்த பாட்டு பாரு. உணவு வெளியே வரல இந்த பாட்டு. அம்மா இந்த மாதம் வெளியே வந்துடும். மாதா பாட்டு. அம்மா அம்மா அன்னை மாதம்மா ஆரோக்கிய தாயே நீ அம்மா. நீங்க சமீபத்துல ஒரு அவேர்னஸ் பாட் பாடி வந்து அது நியூஸ் சேனல்லாம் வந்துச்சு, நிறைய நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. அது அது பார்த்து எப்படி இருந்துச்சு? ஓகே, என்ன பாட்டுன்னு மக்களுக்கு சொல்லிடலாமா? நிறைய பேருக்கு வந்து பாடுனது இந்த பசங்களா அப்படின்னு தெரியாம இருக்கும் இல்லையா? அடிக்குது அடிக்குது மழையும் அடிக்குது நிக்கவே மாட்டுதுங்க. குளிருது உடம்பெல்லாம் குளிருது போட்டு வாட்டுதுங்க. வெளியே போக முடியல, சூசன் போக முடியல. ஐயையோ மாட்டிக்கின நவம்பர் மாசம் மழையில எப்போ இந்த மழை நிற்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்க ஷோ ஸ்டார் டுடே. நான் உங்கள் விஜய் சோமஜா. இன்றைக்கி ஸ்டார் டுடே நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் வந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து அந்த காலத்துலலாம் வந்து சொல்லுவாங்க கானா அப்படின்னாவே வந்து வடச்சென்னையோட அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய கானா பாடல்கள் வந்து இப்போ உலக அளவுலையும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதே போல் நிறைய கானா சிங்கர் வந்து இன்றைக்கி சினிமாவில் பாடிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காலத்தில் தரையில் பாடினவங்க இன்றைக்கி திரையில் பாடுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு அதாவது ஒரு விஷயத்த நம்ம பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது வேலையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், இவங்க வந்து படிப்பையும் பேலன்ஸ் பண்ணிட்டு பாட்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ரெண்டு பிரதர்ஸை தான் நம்ம வந்து கூட்டுவாங்க. ரெண்டு பிரதர்ஸ்னு சொல்கிறத விட ஆடியன்ஸுக்கு டிவி பிரதர்ஸ் அப்படி தான் தெரியும். ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கேன். சரி ஓகே, இந்த டிவி பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட அந்த கொஸ்டினை தான் கேட்கணும். டிவி பிரதர்ஸ்னா என்ன? என் பேர் தருண், என் பேர் வருண். அதனால டிவி ரெண்டு பேரும் பிரதர்ஸ், டிவி பிரதர்ஸ். ஓகே, எனக்கு எதுவும் சொந்தமாக டிவி எதுவும் வச்சுருக்கீங்க போல், அதனால தான் டிவி பிரதர்ஸ்னு வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி ஓகே, இந்த கானா இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும்? எங்கள் அப்பா எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா நிறைய இது எடுத்து இட்டுன்னு போவார். அதை பார்த்து எங்களுக்கு ஆசை வந்துச்சு. ஆசை வந்ததுனால எங்கள் அப்பாவும் பாடுங்க, யாரோ பாடுறாங்க, நீங்கள் பாடும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாட்டு. நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. சரி, ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன தான் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட், அவன் 8th ஸ்டாண்டர்ட். நீ 8th ஸ்டாண்டர்டா? நான் 9th ஸ்டாண்டர்ட், அவன் 8th ஸ்டாண்டர்ட். எனக்கு தெரிஞ்சு பாதி நாள் உங்களை ஸ்கூல்லேயே பார்க்க முடியாது நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஸ்டுடியோவிலே இருக்கீங்க. மிஸ் எல்லாம் திட்ட மாட்டாங்களா? ஸ்கூலுக்கு கரெக்டாக போகிறீங்களா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிங்கர்ஸை கூப்பிட்டு வந்து உட்கார, அதுவும் ப்ளேபேக் சிங்கராக வேறு ஆகிருக்கீங்க. உங்களை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதுல்ல ஆடியன்ஸுக்காக. ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒரு பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. உன் பாட்டை செஞ்ச தொழிலே நல்ல தோட்டம் தோறவும் உள்ள வயலே. உன் பாட்டை செஞ்ச தொழிலே நல்ல தோட்டம் தோறவும் உள்ள வயலே. தட்டி கேட்கணுங்க அநியாயத்தை, விட்டு கொடுக்காதீங்க விவசாயத்தை. தட்டி கேட்கணுங்க அநியாயத்தை, விட்டு கொடுக்காதீங்க விவசாயத்தை. உன் பாட்டை செஞ்ச தொழிலே நல்ல தோட்டம் தோறவும் உள்ள வயலே. நாளைய சமுதாயம் நம்மோடு சேரோ உலக மிஞ்சைய தொழில் எதுடா. நாளைய சமுதாயம் நம்மோடு சேரோ உலக மிஞ்சைய தொழில் எதுடா. எங்கள் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் ஆயிரும், உங்க பசி தீர்க்க எல்லாமே போயிடும். நஞ்சையோ புஞ்சையோ நமதிரு கண்கள், நாளைய சமுதாயம் நம்மோடு கையில். முப்பாட்டை செஞ்ச தொழிலே நல்லா தோட்டம் தோறவும் உள்ள வயலே. ஓகே சூப்பர். தருண் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. வருண் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, நீங்கள் ஒரு பாட்டு பாடிடுங்க. இது வந்து ஒரு ஸ்கூலை பற்றிய பாட்டு.
ஆனால் நான் ஸ்கூலுக்கு தான் நான் போக மாட்டேன் அதையும் சொல்லி. இல்ல இல்ல ஸ்கூல். A for apple, B for ball, C for cat, and D for dog. A for apple, B for ball, C for cat, and D for dog. ரெண்டு கூட்ட ரெண்டு தானே நாளுங்க, என் அண்ணன் வச்சா எங்க அண்ணன் மேல கையை வச்சா கொட்டுங்க. 4 கூட்ட 4 தானே 8ங்க, என் தம்பி மேல கையை வச்சா கொட்டுங்க. கண்ணதாசன் எழுதினாரு நிறைய பாட்டுங்க, நம்ம காமராசர் போல நிறைய ஆள்ல காட்டுங்க. எங்க அப்பா எங்க அம்மா ஃபர்ஸ்ட் தெய்வங்க, அவங்கள நீ மதிக்கலன்னா எப்படி ஜெயிப்பீங்க? A for apple, B for ball, C for cat, and D for dog. ஓகே, இன்னிலேருந்து டீச்சர் யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம இப்படி கத்தி கத்தி சொல்ல தேவையில்ல, இவங்க 2 பேரை கூட்டு போய் பாட வச்சா எல்லாம் ஈஸியாக வந்து கற்றுப்பாங்கன்னு நினைப்பாங்க போல. சரி ஓகே, உங்களுக்கு இந்த பாட்டெலாம் யார் எழுதி தரா ஃபஸ்ட்டு? இந்த கான்செப்ட்லாம் டிஃப்ரெண்ட் கான்செப்டாக விவசாய பாட்டு பாடுறாரு, நீங்கள் ஸ்கூலை பற்றி பாடுறீங்க, இந்த கான்செப்ட்லாம் யார்? விவசாய பாட்டு வந்து கானா மணி மாமா எழுதி கொடுத்தாரு. இந்த ஸ்கூல் பாட்டு வந்து சந்துரு மாமா எழுதி கொடுத்தாரு, கானா சந்துரு மாமா. பிரேம் மாமாவும் நிறைய, பிரேம்ஜி மாமாவும் நிறைய பாட்டு எழுதி கொடுக்குறாரு. ஓகே, உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமே வேலை செய்யுது. யாரெல்லாம் வேலை செய்கிறா உங்களுக்கு பின்னாடி? யாரெல்லாம் லிரிக்கு உங்களுக்கு வேலை செய்கிறா? கானா மணி மாமா, கானா பிரேம் மாமா, கானா பிரேம்ஜி மாமா, அதுக்கப்புறம் சந்துரு மாமா, பிரபா மாமா, நிறைய பேர் பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பாட்டு எழுதிட்டாங்க. இப்போ ஒரு நிறைய பாட்டு இருக்குது, அம்மா பாட்டு, மாதா பாட்டு. ஆகஸ்ட் மாதம்னாலே எல்லாருக்கும் தெரியும் மாதாவோட நாள், அதனால மாதா பாட்டு ஒன்று வரும். ஓகே, கண்டிப்பாக இப்போ வேளாங்கண்ணிக்கு இங்கேருந்து நடந்து போகிறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்கள் பாட்டை கேட்டுட்டு நடந்து போகட்டும், ஒரு பாட்டு பாடிடுங்க. அன்னை வங்க கடல் ஓரம், அன்னை திருக்கொடி தயேரோ, அதை பார்த்துட்டாலே போதும் நம்ம கவலை எல்லாம் தீரும். இது அருமையான ஊரு அன்னை வேளாங்கண்ணி பேரு, அலையா மாறி கொடுக்கும் அன்னை தாய் முகத்தை பாரு. அன்னை மரிய வாழ்க வாழ்க, எங்க மாதா வாழ்க வாழ்க, அன்னை மரிய வாழ்க வாழ்க, எங்க மாதா வாழ்க வாழ்க. எல்லாமே உனக்கு கிடைக்கும், நீ வேண்டிக்கிட்டா நடக்கும். அந்த வான பூமி கூட அன்னை மேரி மாதா அடக்கும். நம்ம சஞ்சலங்கள் தீர தொட்டு வணங்கிற மாத தேர, அன்னை மரிய வாழ்க வாழ்க, எங்க மாதா வாழ்க வாழ்க, அன்னை மரிய வாழ்க வாழ்க, எங்க மாதா வாழ்க வாழ்க. ஓகே, சூப்பர். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. வேளாங்கண்ணி போகிறவங்க எல்லாரும் சீக்கிரமாக ஆல்பம் விட்டிங்களா? இல்லை இல்லை, அதோட பாட்டு ஆல்பம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. டிவி பிரதர்ஸில் தானே விடுவீங்க, சொல்லிடுங்க நீங்களே வாட்ச் பண்ணிடுங்க. சரி ஓகே, 2 பேர்ட்டையும் இப்போ தனித்தனியாகவே கேட்குறேன், ஓகேவா? சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கானா சிங்கர் அப்படின்னா யார்? எனக்கு கானா மணி மாமா. ஓகே, எதனால் அவர் ரொம்ப பிடிக்கும்? அவர் போட்டி பாட்டு நிறைய பாடுவார், கலாச்சாரம் நிறைய பாடுவார், அதனால் வந்து அவரை பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு வந்து குணா மாமா. குணா மாமா, எதனால் அவர் பிடிக்கும்? அவரும் கலாய்ப்பார், நல்லா கலாய்ப்பார். சரி, 2 பேரும் சொல்லியிருக்காங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பேட்டில் மாதிரி வச்சிடலாம். சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் உங்களை ஒருத்தரை கலாச்சி இந்த ஸ்பாட்டில் ஏதாவது பண்ண முடியுமா? உனக்கு எனக்கு காணா பாரு போட்டி, தூக்கி சொருவனாக்கா கொட்டிக்கண்டா போட்டி, பல்லாதாயா உங்க பாட்டி, எங்களை ஜெம் டிவி எடுக்கிறாங்க பெட்டி. வா சொன்னேன் என்ன பின்ன, மஜாவண்ணி தூக்கி சொன்னேன். வா சொன்னேன் என்ன பின்ன, மஜாவண்ணி தூக்கி சொன்னேன். உனக்கு எனக்கு காணா பாரு போட்டி, தூக்கி சொருவனாக்கா கொட்டிக்கண்டா போட்டி. ஓகே, சொன்னோன்னு பயங்கரமா பாடுறீங்க 2 பேரும். சின்ன பையனே போடாதீங்க கணக்கு, எங்களோட பாட்டு எல்லாத்தையும் நோட்டா தின்னுக்கு. ஏக் மருத்துவம் தூக்குடா, வாங்கி தருவோம் புகடா, எங்களை பகச்சுக்கிண்டா யாராவன்னா வச்சுக்கிண்டா. வீட்டாண்ட விற்கிறாங்க இட்லி மாவு தோசை, லைஃப்ல ஜெயிக்கணும்னா எங்களுக்கும் ஆசை. வீட்டாண்ட விற்கிறாங்க இட்லி மாவு தோசை, லைஃப்ல ஜெயிக்கணும்னா எங்களுக்கும் ஆசை. நாங்க 2 பேரை வேற மாதிரி ஏறி போட்டா போவோம் ஏறி, தப்பு பண்ணா கேப்போம் சாரி, நீங்க எங்க ஸ்டோரி, நாங்க மோட்டு பத்துல மாறி. உனக்கு எனக்கும் போட்டி, தூக்கி சொருவனாக்கா கொட்டிக்கப்பா போட்டி. நடுவில் அவன் டேங்கிறான், கேமரா மேனே கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்து வச்சிருக்கேன், ஓடிட போறான், நீ மிரட்டுற. சரி ஓகே, எப்படியும் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் கண்டிப்பாக சண்டையெல்லாம் நடக்கும், ஓகேவா? நீங்கள் இப்படி ஒன்றா இருக்கீங்க, இல்லை வீட்டில் சண்டை போட்டுப்பீங்களா? சண்டை போட்டோம். யார் சண்டை போடுவா அதிகமாக? 2 பேரும். எதுக்காக தான் சண்டை போடுறீங்க? எதனா ஃபோனுக்கு டேப் ஒன்று இருக்கும், டேபுக்கு சண்டை போட்டுப்போம், ஃபோனுக்கு சண்டை போட்டுப்போம், சும்மா பாக்ஸிங் மாரி பண்ணிப்போம். பாக்ஸிங் மாதிரி. ஆனால் மற்றபடி உங்கள் தம்பி யார் அடித்தாலும் விட்டு தர மாட்டீங்க? ஆ சரி ஓகே, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறவங்கள ஒரே இடத்துல உட்காந்து பாட வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்போ
சரி ஓகே. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறோம் இல்லையா கானாவில் வந்து எல்லாரும் சிங்கராக ஒருத்தங்க இருக்காங்கன்னா கானா சிங்கரில் எந்த சிங்கராக இருந்தாலும் சிங்கர் அப்படின்னாவே ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெக்கார்டிங்கில் பாடும்போது எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் திக்குன்னு இருந்துச்சு. இப்போ போக போக கரெக்டாகிடுச்சு. இப்போ பாடலாம், நம்மளும் பாடலாம். அந்த எண்ணம் வந்துச்சு, பயம்லாம் இல்லை, அப்படியே பாடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பாடும்போது மியூசிக் டைரக்டர்லாம் என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பா தான் உங்களை பாட வச்சாங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா என்ன சொன்னார் உங்கள் பாட்டை கேட்டு? அது கேட்டு நல்லா இருக்குது, அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் தப்பான வேலை போகாதீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நல்ல சாங்காக பாடி. ஓகே. அதே போல் நீங்கள் ரெக்கார்டிங் நான் வந்து நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சுட்ட உங்களை எப்படி தெரியும்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து அந்த பப்ஜிக்கு சாங் பாடியிருப்பீங்க. அதை அனுப்பி விட்டாங்க. யார் இந்த பசங்க புதுசாக பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். சரிங்களா? அந்த பப்ஜி சாங் எப்படி அந்த ரீச் எப்படி இருந்துச்சு? உங்கள் ஸ்கூலில் அதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஸ்கூலில் நல்லா தான் இருக்குது சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னாங்க நல்லா இருக்குதுடா சொன்னாங்க. இப்போ நிறைய எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இன்ஸ்டாகிராமில் உங்கள் பாட்டெலாம் வந்து நிறைய பார்த்துருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அங்கே ஸ்கூலில் பெரிய செலிப்ரிட்டிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க? மிஸ் எல்லாம் பாட்டை கேட்டு என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்குதுடா, இதேமாரி பாடு, சூப்பராக இருக்குது பாட்டு, எதனா ஸ்கூலில் கூட ப்ரோக்ராம் எதனா வந்துச்சுன்னா உங்களை பாட வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. இப்போ வந்து ஒரு படத்தில் பாடியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன படம்? யார் மியூசிக் டைரக்டர்? படம் வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம். அந்த ஈவெண்ட்டில் வந்து ஒருத்தர் வீடியோ எங்கள் கச்சா மாமா, டோலா கச்சா மாமா வந்து இவங்களும் பாடுவாங்கன்னு இவர் பால் ஜாக்கப் சார் கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் ஆச்சு, பால் ஜாக்கப் சார் வந்து இவங்களும் பாட்டோம் படத்தில் அப்படின்னு தென்மானா கிட்ட சொன்னாங்க. தென்மானா வந்து கூப்பிட்டு நீங்களும் பாடுங்கடா, யாரோ பாடுறாங்க, நீங்களும் பாடுங்கடா அப்படின்ட்டு பாட வச்சாங்க. பாடிட்டு வந்தோம். ஓகே. இப்போ படத்தில் பாடிட்டீங்க. இப்போ அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறாரு? ஒரு நார்மலாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு இறந்த வீட்டிலேருந்து உட்காந்து பாட ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து படத்தில் பாடியிருக்கீங்க. வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க? எங்கள் அப்பாவே நினச்சி பார்க்கல இதுமாரி படத்தில் பாடுவோன்னு. சரி ஓகே. அதே போல் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கெலாம் போகிறீங்க. உங்களுக்கு மியூசிக்லாம் யாரெல்லாம் பண்ணுறா? சபே சாலமன் மாமா பண்ணுவார், பெலட் மாமா பண்ணுவார். சபை சாலமன் மாமா தான் நிறைய பாட்டு போடுவார். நிறைய பாட்டு அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஒரு பாட்டு தான் இவரு பண்ணி கொடுத்தாரு, பெலட் மாமா பண்ணி கொடுத்தாரு. ஆனால் பெலட் மாமா நல்லா பண்ணுவார், சபேஷ் மாமா ரெண்டு பேரும் கொத்த சொல்லக்கூடாது, ரெண்டு பேரும் செம்மையாக பண்ணாங்க. ஓகே. அதாவது நிறைய பேர் கானாக்குள்ளே வரணும். சென்னை கானா ஸ்டுடியோ போயிட்டு தான் வந்து கானா ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்க நிறைய பேர். ஓகே. சென்னை கானா ஸ்டுடியோட அனுபவம், அங்கே சபேஷ் சாலமன் அவர்கள் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் பாட வைக்கிறது போது? இன்னும் இப்போ தான் சின்ன பசங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், திக்குவாங்க, அது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பையன் இப்படி சார்பாக எடுக்கிறான் அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்டார். அதுக்கப்புறம் நாங்களும் பாட ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே. இப்போ ரெண்டு பேரும் தனியாக ஒரு பாடல் மட்டும் பாட முடியுங்களா நேயர்களுக்காக? ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நான் ஒரு சிங்கரை கூப்பிட்டு வச்சுட்டு இப்படி பேசிகிட்டே இருந்தேன்னா வச்சுக்குவேன், நான் இந்த நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்காக நான் வீடியோக்குள்ளே வந்தேன் அப்படின்னு கீழே என்ன திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. இல்லை திட்டாட்டினாலும் அவன்லாம் பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கீழே கமெண்ட் போட சொல்லுவான். அதனால் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடிடு. சிம்ரனை பற்றி பாட்டு பாடு. சிம்ரனை பற்றி பாட போகிறீங்களா? சிம்ரன் இல்லை, ஒரு பொண்ணு ரெண்டு இப்போ கண்ணால் கண்ணை விட்டா அப்படி பாட்டு வந்துச்சு, அந்த டியூனை வச்சு ஒரு பாட்டு ஒரு பொண்ணு ரெண்டு பேர் லவ் பண்ணுறது மாதிரி. என்னடா இது புது லாஜிக்காக இருக்குடா. இவங்க சின்ன பசங்க கூட இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பாடுங்க அந்த பாட்டை. சீனை போட்டு சுத்தாதேடி சிம்ரானி இடுப்பழகி மாட்டுனா தெரிஞ்சிடுவேன் பேச்ச போட்டேனா சிலவல்லி சில்மிசத்தை என்னன்றதுதான் காட்டாதேடி எவ்வளோ பேரு கருப்பு குல்லா போட்டேன்டி காட்டாத விட்டு பின்னால சுத்த விட்டு பந்தியில முந்திக்கு நான் எல்லாம் சொட்டு லிப்லாக்கு வச்சா மச்சான் லிப்ரேக்கி ஒட்டிக்கிச்சு ஒரடே கொஞ்சமா கூட கதைய கத்துக்கிச்சு ஆட்டு பீட்டு உன்னை பார்த்தாவது வைப்ரட்டு கண்ணால ஸ்கேன் பண்ணி எடுப்படிட்டல உன்னை பொல்ல குஜிலியே தான் நானும் பார்க்கல பார்த்துட்டு பகத மாதிரி நீய போறியா செட்பட்டு ஊரு தாண்டி மாமா ஏரியா. பயங்கரம்டா உண்மையிலே. எங்கள் வீட்டிலலாம் இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வயசில் பாரு இவனுங்களாம் கெஸ்ட் ஆகுறான், இந்த வயசில் நீ ஒஸ்ட்டாக தான்டா சுற்றிட்டு இருந்தேன்னு என்ன திட்ட போகிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய டேலண்ட்டை வச்சுருக்கீங்கடா. வேறு என்ன சாங்கை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க ரெண்டு பேருக்குள்ளே? வேறு என்ன தனித்தனி? டோலாக் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், கீபோர்ட்லாம் வாசிப்பீங்களாடா?
பயங்கரமான ஆளை ஒரு அதாவது ரொம்ப பயங்கரமான ஆளை கூப்பிட்டு வந்து என்கிட்ட உட்கார வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நிறைய பேர் இந்த படிப்பில் என்ன பண்ணுவீங்க? இவங்க மியூசிக்கில் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, படிப்பில் என்ன பண்ணுவீங்க? என்ன ரேங்க் எடுக்கிறீங்க? நான் கிளாஸுக்கு செகண்ட். 2 பேரும் தான் படிக்கிறீங்களா கிளாஸில்? இல்லை செகண்ட் ரேங்க் தான் எடுக்கிற. படிப்புலையும் கரெக்டாக. ஆமாம், அவன் எப்படி? நானும் செகண்ட் ரேங்க். நீ என்னடா 2 பேரும் மார்க் ஷீட்டையும் மாற்றி மாற்றி கொடுத்துப்பீங்களா? நல்லா படிக்கிறதுல இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக வந்து நம்ம பேசணும் ஒரு பக்கம் இருந்தாலும் படிக்கிற விஷயத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரு லெவல் போகும்போது கரெக்டாக ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ எல்லாரும் சிங்கராக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரோட மியூசிக்லையாவது பாடணும். அதாவது படத்தில் போனோம் அப்படின்னா இவங்களோட மியூசிக்கில் பாடணும்ப்பா. அனிருத் 2 பேருக்குமே. ஓகே, எதனால அனிருத் சாரோட மியூசிக்? சின்ன வயசுல நாங்கள் அனிருத் பாயிட்டு வந்து அவர் நாங்கள் ஒரு வாட்டி நீங்க பாடினே இருக்க தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு தரேன். ஓகே, என்ன பாட்டு பாடுனீங்க அனிருத் சார்ட்ட? அம்மா சாங். ஓகே, பாடுறீங்களா? ஒருவன் கொடுத்த அம்மாவுக்கே கம்பள வாங்கி தரணும், உயிரை நினைச்ச தாயக்கு நான் செயின வாங்கி தரணும், அம்மா இல்லா உலகிலே சொந்தன சொல்ல யாரும் இல்ல, அம்மா இல்லா உலகிலே சொந்தன சொல்ல யாரும் இல்ல, அம்மா தானே எல்லாம் நம்ம அம்மாவை பார்த்து போனல்லா, அம்மா வச்சா மீன் குழம்பு கிடைக்குமா, அவ்வளோ பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் இருக்குமா, உன்னைய நினைச்சு தண்ணீரை வடிச்சு அம்மா கையால பாசத்தை தொடிச்சு, அம்மா இருக்கும் போது பார்த்துக்கங்க அம்மாவை பத்திரமா, அம்மா இல்லைனாக்கா நாங்க எல்லாம் பிறந்திருப்போமா. சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த பாட்டை கேட்டு அனிருத் சாரோட மியூசிக்கில் பாட போகிறீங்க, விரைவில் கூப்பிட்றேன்னு இருக்காங்க. சரி, ஓகே. மியூசிக் டைரக்டர்னா இவங்க. ஓகே, லிரிக்கில் பாடணும், இவரோட லிரிக்கில் பாடணும் அப்படின்னா யாரோட லிரிக்கில் படத்தில் பாடணும் ஆசை? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஒருத்தரோட பாடல் வரியில், அதாவது ஒருத்தரோட லிரிக்கில் நான் வந்து பாடணும் அப்படின்னா வந்து யாரோட லிரிக்கில் பாடுவீங்க? ஃபஸ்ட்டு தருண் சொல்லுங்கள். இது வைரமுத்து சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துனப்பா அவர் பாட்டு, அவர் லிரிக்கெல்லாம் எனக்கு பிடிக்கும். அவர் என்ன ஒன்றா அவர் எழுதின பாட்டில் அவர் டியூனில் எடுத்து பாடவே இல்லை ஒன்றும், அது கூட்டி சேர்த்துல பாடிட்டுருவோம். கூடிய சீக்கிரத்தில் அவர் டியூன் எடுத்து நீங்கள் எழுத தேவையில்ல, அவரோட வரிகள்லேயே ஏதாவது ஒரு படத்தில் பாடுறதுக்கு ஜெம் டிவி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சரி, ஓகே. வருண், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாரோட லிரிக்? எனக்கு வந்து விவேக் சார் ஜனநாயகன் படத்தில் எழுதினால விவேக் சாரோட. எதனால் அவரோட லிரிக்கில் எழுந்து பாடணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு பேரே வரலாறு அடிச்சாலும் அந்த பாட்டு, அந்த பாட்டிலேருந்து அவர் லிரிக்கில் பாடணும். ஓகே, நீங்களும் வந்து கண்டிப்பாக இது பண்ணணும். சரி, ஓகே. எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயம் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ என்னெல்லாம் வந்து காலையில் வேலைக்கு வர சொல்லிட்டு நைட் ஏதாவது வேலை பார்க்க சொன்னால் செய்ய முடியாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றவன். ஆனால் நீங்கள் காலையில் ஸ்கூல் போகிறீங்க, நைட்டில் வந்து கானாலாம் மோஸ்ட்லி நைட்டில் தான் இருக்கும், நைட்டில் கானாவுக்கும் போகிறீங்க. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க 2 பேரும்? நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஸ்கூல்லேயே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் கேப்ல டைம் கிடைக்கும் போது படிப்போம். அதுக்கப்புறம் ஃபுட்பால் போயிட்டு வந்து ஒரு 6:30 மணிலாம் வந்துடுவோம். 7 மணிக்கு எதனா ஒரு கானா கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு 9 மணிலாம் வந்துட்டு அதே மாதிரி காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போயிடுவோம். பரவாயில்ல, 2 பேரும் ஃபுட்பால் பிளேயர் வேறு. நான்லாம் ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ண முடியலடா, இத்தனை விஷயத்தை எப்படா வச்சுக்கிறீங்க? அதே போல் நீங்கள் நிறைய ஊருக்கு வந்து கச்சேரிக்கெலாம் போயிருப்பீங்க. இந்த ஒரு கச்சேரி என்னால் மறக்க முடியாது என்னோடய லைஃப்பில், எனக்கு ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு அப்படிலாம் சொல்லக்கூடிய கச்சேரி எந்த கச்சேரி? தனித்தனியாகவே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு தருண். தம்பி தமிழ் மீடியா அங்கே போய் பண்ணீங்க, அங்கே என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குது பாட்டு, அவங்க போட்டி மீறி வச்சாங்க, அவேர்னஸ் சாங்லாம் வச்சாங்க, கானாலே அவேர்னஸ்ஸு அதுமாரி. சரி, ஓகே. நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் பிக் பாஸ் வினோத்தனா, கானா வினோத்தனாவுக்காக நீங்கள் பாடியிருந்தீங்க ஒரு சேனலில். அந்த பாட்டை வந்து பாடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து வினோத்தனாவை எவ்வளோ பிடிக்கும், வினோத்தனாகிட்ட வந்து என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? நல்ல விஷயத்தை கற்றுக்கணும், கெட்ட விஷயம் பாட்டில் வந்து இப்போ எப்படி போதைப் பொருளை வச்சு பாடுறாங்க, அதெல்லாம் பாடக்கூடாது, நல்ல கருத்துள்ள பாட்டா பாடணும், அது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற பாட்டா பாடணும். அதெல்லாம் வினோத்தனா என்ன சொன்னார்? பாடினு சிரிச்சாரு, சிரிச்சாரு, பார்த்துனா இருந்தாரு, எங்கள் அண்ணனே பார்த்துனே இருந்தாரு, பாடினு இருந்தோம், எல்லாரும் பாடினாங்க. லாஸ்ட்டாக அவரு இப்படி பிடிச்சிக்கினே முத்த கொடுக்குற போட்டோ தர, அது மட்டும் தான் மறக்க முடியாது. ஓகே, அந்த பாட்டை நேயர்களுக்காக பாடுறீங்களா? எல்லோரும் விஜய் டிவி பிக் பாஸை பார்த்தோங்க, சீசன் 9 மட்டும் மறக்கவே மாட்டோங்க, சீசன் 9 மட்டும் மறக்கவே மாட்டோங்க, ஆட்ட நாயக யாரு
கானா வினத்து மாமா பேரு அவர் இருக்கிறாரு பாரு பண்ற காமெடி எல்லாம் ஜோரு வாட்டர் மேலான புளிஞ்சிட்டாரு ஜூஸா போட்ட கவுண்டர்ல எல்லோருமே க்ளோஸா வாட்டர் மேலான புளிஞ்சிட்டாரு ஜூஸா போட்ட கவுண்டர்ல எல்லோருமே க்ளோஸா கம்முரி தின்னோ வினோத்து மாமாவோ ஃப்ரெண்டு கம்முரி தின்னோ வினோத்து மாமாவோ ஃப்ரெண்டு பிக் பாஸ் சீசன் 9 ஆயிடுச்சு ட்ரெண்டு பிக் பாஸ் சீசன் 9 ஆயிடுச்சு ட்ரெண்டு அவங்க நட்பை மிஞ்ச ஆளே இல்லை யாரோ அவங்க நட்பை மிஞ்ச ஆளே இல்லை யாரோ நட்புனா இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க நம்ம பேரும் ஆட்ட நாயகன் யாரு வினத்து மாமா பேரு அவர் இருக்கிறாரு பாரு பண்ற காமெடி எல்லாம் ஜோரு. சரி ஓகே சூப்பர். ஓகே நீங்கள் வினோத் அண்ணாகிட்டேருந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதாவது வந்து மெசேஜாக ஒரு அவேர்னஸான பாடல்கள்லாம் பாடுங்க. நீங்கள் சமீபத்தில் ஒரு அவேர்னஸ் பாடி வந்து அது நியூஸ் சேனல்லலாம் வந்து வந்துச்சு, நிறைய நியூஸ்லலாம் வந்துச்சு. அது எப்படி அது பார்த்து எப்படி இருந்துச்சு? ஓகே என்ன பாட்டுன்னு மக்களுக்கு சொல்லிடலாமா? நிறைய பேருக்கு வந்து பாடினது இந்த பசங்களா அப்படின்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அடிக்குது அடிக்குது மழையும் அடிக்குது நிக்கவே மாட்டுதுங்க குளிருது குளிருது உடம்பெல்லாம் குளிருது போட்டு வாட்டுதுங்க வெளிய போக முடியல சூசன் போக முடியல ஐயையோ மாட்டிக்கின நவம்பர் மாசம் மழையில எப்போ இந்த மழை நிற்கும் எப்போ இந்த மழை நிற்கும் வெளியே போனா சென்னை ஃபுல்லாச்சிக்கும். சூப்பர். இந்த பாட்டு நிறைய பேர் வந்து ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அதை பாடின பசங்க இவங்க தான். இந்த இடத்துல நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களை வந்து இந்த கானா ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தது அப்பா தான் சொன்னீங்க. அப்பாவை கூப்பிட்ருவோமா இங்கே? நான் வணக்கம் வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே ஏன்னா பசங்களை வந்து இந்த கானா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க சொன்னது நீங்கள் தான் சொன்னாங்க. எதனால் பசங்களுக்கு இந்த கானா ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? இப்போ என்ன விஷயம்னா, இப்போ ஒரு படம்னா 3 மணி நேரம் பண்ணணும். அது வந்து அந்த 3 மணி நேரம் பார்த்துட்டு அவ்வளோதான் மறந்துட்டு போயினே இருந்துடும். இப்போ கானான்றது வந்து ஒரு பாட்டில் வந்து அந்த 3 மணி நேரத்தில் உள்ள விஷயத்த நம்ம அந்த ஒரு பாட்டு 5 நிமிஷத்தில் சொல்லலாம். அதுதான் கானாவை சூஸ் பண்ணுது. இப்போ நிறைய இந்த போதை பொருள், தேவையில்லாத சின்ன பசங்க வந்து கெட்டு போகிறது, ஸ்போர்ட்ஸ்லாம் மறைஞ்சிடுச்சு. இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீ இப்போ நான் பேசுகிற மாதிரியே நீ பேசுனா அதை அப்படியே காதில் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதே வந்து இது ஒரு ஒளி நாடாவாக போட்டோன்னா சீக்கிரமாக ரீச் ஆகும். அதனால தான் வந்து இந்த கானாவை எடுத்தது. நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் சரி, அனைவருமே மக்களுக்கு வந்து ஈஸியாக புரிதல் கிடைக்குன்றதுனால தான் சிங்கிங் பண்ணுறது பசங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தது. ஓகே குறிப்பாக சொன்னீங்க ஒரு கட்டத்துலலாம் வந்து இந்த கானா பாட போனாவே வந்து நிறைய கானா பாடல் இன்டர்வியூவில் கூட எங்கள் வீட்டில் கூட இது பண்ண மாட்டாங்க, போனால் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகிடுவேன். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது படிக்கிற பசங்களை நீங்கள் துணிச்சலாக வந்து இறக்கிருக்கீங்க. என்னோட பசங்களுடைய பவர் என்ன அதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது, நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது. இது வந்து கெட்ட விஷயம்னா அதை மைண்ட் செட்டில் புரிஞ்சினா அதோட அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. அதுமாரி தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா சரி போகிறப்போ போயிட்டு பாயிட்டு காசு எடுத்துன்னு தரேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், ஃப்ரெண்டுங்கிட்ட பேசணும் பசங்கிட்ட. இப்போல்லாம் வந்து பசங்க வந்து சின்ன பசங்க ரொம்ப மெச்சூர்டாகிறாங்க. 4 வயசு 5 வயசுல ஃபோன் வேறு வந்துச்சு. உடனே பார்த்து என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கே தெரியல. பயமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி வளர்த்து எடுக்க போகிறாங்கன்னு தெரில. அடுத்த ஜென்ரேஷன்லாம் இவங்களே இப்போ வந்து ஃபோன் இல்லைன்னா அவ்வளோதான், 2 பேருக்கும் சண்டை அச்சுப்பாங்க. நான் வேலைக்கு வந்துடுவேன், எங்கள் ஒய்ஃப் ஃபோனு தான் இருக்கும், அதுக்கு சண்டை. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஒய்ஃப் பசங்க பாடுறான்னு நினச்சி எங்கள் ஒய்ஃப் வந்து ஒருத்தர் வீட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா டேபு கொடுத்தாங்க. இந்தாம்மா பசங்களுக்கு வந்து பாட்டு படுத்த நல்லா இருக்கும்ன்ட்டு டேபு, சாம்சங் டேபு கிஃப்ட் பண்ணாங்க. சரி அதை வச்சு அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ என்ன விஷயம்னா சோஷியல் மீடியாவால் வந்து நல்ல விஷயமாகுது கெட்ட விஷயமாகுது. நம்ம நல்லது எடுத்துக்கினா அது நல்லபடியாக நடக்கலாம், கெட்டது எடுத்தோன்னா சீக்கிரமாக காலிவுட்டா கம்பெனி தான். ஓகே நிறைய விஷயம் நீங்கள் நிறைய கானா பாடல்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஓகே நம்ம பசங்களையும் கானா ஃபீல்டில் கொண்டு வந்துட்டீங்க. நம்ம பசங்க இந்த கானா சிங்கர் மாதிரி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யாரும் கானா சிங்கர்லாம் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகலை. ஏன்னா இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஏன் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா நம்ம கானா துறையில் வந்து லிரிக்ஸ் இருக்காங்க, சிங்கர் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்க,
தப்லா டோலாக் எல்லா வாசியர்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஒரு படத்துல போயிட்டு பாடினா கூட அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு பாடிடுறாரு. அதை வந்து இந்த கானா ஸ்டைலில் இருக்கிறதுனால கானா பாடல்களை பாட வச்சா அவங்களோட வாழ்வாதாரம் மேலே வரும். அது ஒரு சிலர் பண்ணுறாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. அதையும் கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும். இது வரைக்கும் வந்து கானா ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து இது வரைக்கும் மேலே வரல. இப்போதான் என் நண்பன் ராயபுரம் கானா வினோத் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட திறமையால் மேலே வந்து பிக் பாஸ்ல வந்து இன்னைக்கு பெரிய ஆளாகி இன்னைக்கு ஒரு 4-5 படத்தில் பாடிட்டு இருக்காப்புல. அது ரொம்ப சந்தோஷம். நம்ம கானா குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே தெரிகிறாரு. ஓகே, ஒரு அப்பாவா 2 பசங்களுக்கும், அதாவது தருண் வருணுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணோம்னா எல்லாரோடையும் போய் ஜாலியாக சுற்றணும், எல்லாமே பண்ணணும். நல்ல விஷயத்த ஒண்டி எடுத்துக்கணும், கெட்ட விஷயத்தை அங்கேயும் மறந்துட்டு வரணும். இதுதான் நான் அப்பத்துலேருந்து சொல்றது. அதனால தான் பாட்டை கூட நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு வல்கரான வேர்ட்ஸ் வந்து அந்த பாட்டை பாடக்கூடாது. அது வந்து பாட்டுக்கு நல்லா இருக்கும், நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். 4 பேர் வந்து அது பின்னாடி ஒரு மாதிரி பேசுனா இந்த வயசுல இது மாதிரி பசங்க பாடு. அதனால தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லிரிக் ரைட்டர்கிட்டலாம் சொல்லி இதுமாரி பாட்டு இருக்கணும், அதுமாரி பாட்டு இருக்கணும். இப்போ சமீபத்தில் வந்து மச்சான் கானா மணி அவன் எழுதி கொடுத்துருக்கான் ஒரு 3 பாட்டு, மாதா பாட்டு, ஒரு கருத்துள்ள பாட்டு. பேனா பிரேம்ஜி மச்சான் அவனும் எழுதி கொடுத்துருக்கான். அடுத்தடுத்து ஒரு 3 ரைட்டர்கிட்ட பாட்டு கேட்டிருக்கேன். அதுவும் வந்துச்சுன்னா ஒன்று விட வேண்டியது தான். அதனால தான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு யூடியூப் சேனலே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், டிவி பிரதர்ஸ்ன்ட்டு. அதில் தான் உங்களோட பாட்டு வரும். பிளாட்ஃபார்ம்லேயே போட்டு வச்சிருக்கேன், எல்லா பிளாட்ஃபார்ம்லையும். என்ன ஒன்று என்னன்னா, நம்ம மெசேஜ் கொடுத்து கருத்துள்ள பாட்டுலாம் பாடினா ரெஸ்பான்ஸே இல்லை. அச்சா முச்சான்னு பாடினா நல்லா போகுது. அதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஆகிடுது. ஓகே, அப்பா வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து அப்பா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இது கெட்ட பழக்கத்தை தொடக்கூடாது, நல்ல இதுதான் கற்றுக்கணும். இப்போ நம்ம நல்ல பாட்டு பாடணும், நல்ல பாட்டு தான் பாடணுமே. கெட்ட பாட்டுலாம் பாடினா வேலைக்கு ஆகாதுக்கானால அப்படின்னு சொல்லு. அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எப்படி தலையாடுறீங்க? உங்களுக்கு வந்து அப்பா கிட்ட என்ன பிடிக்கும்? இப்போ வந்து ஒரு கானாக்கு போகிறோம், அங்கே வந்து கெட்ட பாட்டாக பாடுவாங்க, நல்ல பாட்டாக பாடுவாங்க. டெத்தில் வந்து பாடுவாங்க. அது அப்போ என்ன பண்ணுவார், அப்பா நல்ல பாட்டில் அங்கேயே நிற்க வச்சுருவாரு. போடா உட்கார ஸ்டேஜ் மேலே அப்படின்னு உட்கார வச்சுருவாரு. இதே கெட்ட பாட்டாக இருந்தால் வாடா கடைக்கு போய்ட்டு வந்தேன் அப்படியே கூட்டின்னு போய்டுவார். அதனால அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பசங்க பாடுறாங்கல்ல, 2 பேரில் வந்து யார் பாடினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 2 பேர் இந்த 2 கண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன மேட்டர்னா, இவன் வந்து ஒரு ஸ்டைலு, இவன் வந்து ஷார்ப் வாய்ஸ், அந்த பேஸ் வாய்ஸ், அந்த அம்மா பாட்டு அதெல்லாம் வந்து அவன். இவன் வந்து ஒரு ஜாலி அது மாதிரிலாம் பாடுறதுலாம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஏதோ ஒரு ஊரில் வந்து நம்ம தம்பி ஒருத்தன் அவன் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி நான் ரைட்டர் சுதன்ட்டு அவன் வந்து ஒரு அம்மா பாட்டு ஒன்று எழுதி கொடுத்தான். இப்போ அது வந்து அப்கமிங்கில் அது வரும். அப்புறம் கானா மணி வந்து இப்போ புதுசாக ஒரு மாதா பாடல் இந்த வருஷம் பாடுறதுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. பிரேம் வந்து ஒரு 2 பாட்டு எழுதிட்டு இருக்கான். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் வரும். ஓகேண்ணா, நீங்கள் ஆனால் எல்லாம் நல்லா சொன்னீங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லல. 2 கண்ணு எந்த கண்ணை பிடிக்கிறீங்க? சரி ஓகே, இப்படி விட்டு அவங்க 2 பேரும் பாடல உங்களுக்கு ஃபேவரட், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? பிடிச்ச பாட்டுனா 2 பேர்ட்டையும் நீங்களே தனித்தனியாக கூட பாட சொல்லுங்க. என்ன பாட்டு? அம்மா பாட்டு ஒன்று பாடுவான் இப்போ தருண், பாரு அந்த பாட்டு. என் அம்மாவை தொலைச்சிட்டு இருக்கிற நானும் தனிமையில், என் அம்மாவை போல பாசம் காட்ட யாரும் இல்லை, என் அம்மாவை போல பாசம் காட்ட யாரும் இல்லை. அம்மா பாதியில் பறந்து விட்ட, என்ன தனியாக தவிக்க விட்ட, நீ இல்லாத உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை. நினைச்சி தினமும் நானும் அழுவுறமா. சூப்பர். ஓகே, அடுத்து வருணுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லுங்க. எல்லாரும் பெரிய பெரிய ஆக்டர் கூட பப்ஜிலாம் விளையாடுறாங்க. சமீபத்தில் தனுஷ் கூட சொல்லியிருந்தாரு நானும் பப்ஜி விளையாடுவேன்னு. அந்த கான்செப்ட் வச்சு இந்த பாட்டு. பப்ஜி ஆட்ட நினைச்சா நான் கேமா இருப்பேன், டொல்லாக் பூரா மாற சோட்டா பீமா இருப்பேன், கலர் கலரா போட நான் ட்ரெஸ்ஸாக இருப்பேன், நான் கலையில் பல்வழுக்கிற ப்ரெஷ்ஷாக இருப்பேன், நான் இமயமெல்லாம் உச்சியில் நான் ஃபால்ஸாக இருப்பேன், சாப்பிட்டேன்னு நினச்சா நான் சாக்லேட்டாக இருப்பேன், சமைக்க நினச்சா நான் ஆம்லேட்டாக இருப்பேன், நான் சமைக்க நினச்சா நான் ஆம்லேட்டாக இருப்பேன். சூப்பர். ஓகே, அதே போல் அண்ணா
இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கேட்கணும். இப்போ நிறைய வீட்டில் வந்து சிங்கர்ஸ் வந்து சின்ன சின்ன பசங்களாம் வந்து கானா பாடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பெண்களும் வந்து கானா பாடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. மற்றவங்க வீட்டில் அந்த சப்போர்ட் இப்போ ஒரு 18, 20 வயசு ஆன சிங்கருங்களுக்கே வந்து பாடணும் ஆசை இருக்கவங்களுக்கே வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. அந்த பேரண்ட்ஸுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுடைய திறமையை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும். அதை முடக்கிட்டீங்கன்னா அவங்க அப்படியே முடங்கியே தான் இருப்பாங்க வீட்டில். அதை வெளியே கொண்டு வாங்க. தெரியலையா, சில கானா பாடலாம் இருப்பாங்க நிறைய பேர். தம்பி சரவெடி சரணு, நிறைய பேர் கானா மணி, இவங்கெல்லாம் வந்து ஒரு சிங்கரை வந்து வளர்த்து விடுறாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கச்சேரியில் பார்த்தீங்கன்னாப்பா அதுமாரி என் பசங்க பாடுறாங்க, என்ன அதுன்னு கேட்டுட்டு அவங்கக்கிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கி அவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. திறமை வந்து வளர்க்குறது தான் பெரிய விஷயம். அதை முடக்கி விட்டா அவனுடைய வளர்ச்சியே போயிடும். இப்போ வந்து நம்ம அவனோட திறமை இருக்கும் போது அந்த சிங்கருக்கிட்ட போயிட்டு நீ இதுமாரி பண்ணுறாங்க அதுமாரி பண்ணுறான்னா அவங்க ஐடியா சொல்லுவாங்க, அதேமாரி பண்ணுங்க. எதுவுமே பயப்பட தேவையில்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாருமே பயப்படவே தேவையில்ல. கானாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வீட்டுக்கு போகிற வரைக்கும் இப்போ ஒரு கானா சிங்கர் லேடியோ இல்லை சின்ன பசங்களையோ கூப்பிட்றாங்கன்னா நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம கானா சிங்கருக்கு வந்து ஃபோன் பண்ணி போயிட்டீங்களாப்பா அதுமாரி கேட்குற மாரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. அதனால வந்து யாருமே பயப்பட தேவையில்ல. நீங்கள் தைரியமாக வெளியே வரலாம். லேடிஸ்னா தங்கச்சி இசைவாணி இருக்காங்க, அவங்களையும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்படி பண்ணோன்னா இதுன்ட்டு. இதெல்லாம் பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. ஓகே, லாஸ்ட்டாக வந்து நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். தருணுக்கும் வருணுக்கும் அப்பா கிட்ட இதெல்லாம் கேட்கலான்னு நினச்சேன், இது வரைக்கும் கேட்கல அடிப்பான்னு நினச்சேன். இந்த இடத்துல கேட்டுக்கலாம். உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது கொஸ்டின் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டா கேட்டுக்கலாம். எதுவுமே இல்லை. உங்களுக்கும் எதுவுமே இல்லை. மிரட்டி தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. மிரட்டிலாம் இல்லைப்பா, இவங்களுக்கு தேவையான எல்லாமே செய்யணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது. சரி, ஓகே. எனிவே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷோவில் எண்டு கொண்டோம். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கூடிய விரைவில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய திரைப்படங்களில் வந்து பாடணும். ஒரு இன்னும் பெரிய ஒரு இப்போ செலிபிரிட்டி தான் நீங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். இன்னும் வேர்ல்டு லெவல் செலிபிரிட்டியாக வந்து என் சார்பாகவும் ஜெம் டிவி சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அப்போ எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, லாஸ்ட்டாக ஷோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினீங்கன்னா ஷோவை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஜெம் டிவி கூஸ் இந்த பாட்டு பாடுற இன்னும் வெளியே வரல இந்த பாட்டு. அம்மா இந்த மாதம் வெளியே வந்துடும். மாதா பாட்டு. அம்மா அம்மா அன்னை மாதம்மா ஆரோக்கிய தாயே நீ அம்மா. அம்மா அம்மா அன்னை மாதம்மா ஆரோக்கிய தாயே நீ அம்மா. மகிமை பல செய்திருவாயே மாதரசி மாதம்மா மன்றாடி ஜெபிச்சு வந்தம்மா. அம்மா அம்மா அன்னை மாதம்மா ஆரோக்கிய தாயே நீ அம்மா. நேர்களே, இன்னைக்கு 2 சூப்பரான கெஸ்ட்டோட இன்னைக்கு ஸ்டார் டுடே வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே சோமஜா.